ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 18/1/1975. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். சாட்சாத்கார மூர்த்தி மற்றும் பரிஸ்தா ஆவதற்கான அழைப்பு. அனைத்து அன்பான குழந்தைகளுக்கும் அன்பின் பிரதிபலனை அன்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார். பாப்தாதாவுக்கு குழந்தைகள் அணிவித்த கண்களின் மணி, முத்து மற்றும் கழுத்தின் மாலை ஆகியவற்றிற்கு பிரதிபலனாக ஞான ரத்தனங்களின் மாலையை பாப்தாதா கொடுக்கிறாங்க. இன்று அமிர்த வேளையில் ஒவ்வொரு அன்பான குழந்தைகளுடைய எண்ணம் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்ததாம். ஒவ்வொருவரினுடைய ஆன்மீக உரையாடல், ஒவ்வொருவரினுடைய நல்ல எண்ணம், ஒவ்வொருவர் செய்த உறுதிமொழி வந்து சேர்ந்தது. அனைத்து ஆன்மீக உரையாடலுக்கு பதிலாக பாப்தாதா அவரே அவ்யக்தத்தில் இருந்து வியக்தத்தில் வந்து சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. தந்தையை குழந்தைகள் வியக்தத்தில் அழைக்கிறாங்க. மேலும் தந்தை குழந்தைகளை அவ்யக்த வதனத்துக்கு அழைக்கிறாங்க. அவ்யக்த வதனவாசியான தந்தைக்கு சமமாக அவ்யக்தமாகணும். இதுதான் குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய நல் விருப்பம். இப்போ சொல்லுங்க, எவ்வளவு காலத்துல அவ்யக்த வதனத்துக்கு வருவீங்க? அவ்யக்த வதனத்தினுடைய சந்திப்பு எவ்வளோ அழகானது, அதை தெரிஞ்சிருக்கீங்களா? பாப்தாதாவும் குழந்தைகள் இல்லாமல் திரும்பி வீடு செல்ல முடியாது. வீடு செல்வதற்கு முன்பு அவ்யக்த பரிஸ்தாக்களினுடைய சபை அவ்யக்த வதனத்துல கூடும். அந்த சபைக்கு அனைத்து அன்பான குழந்தைகளை பாப்தாதா வரவேற்று கொண்டிருக்கிறார். குழந்தைகள் தந்தையை பழைய உலகத்துல வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனால் தந்தை குழந்தைகள் உங்களை பரிஸ்தாக்களின் உலகத்துக்கு அழைக்கிறார். அங்கிருந்து சேர்ந்தே ஆத்மாக்களினுடைய உலகத்துக்கு செல்லலாம். இந்த ஆன்மீக அவ்யக்த அழைப்பு உணர்வுல வருதா? ஒருவேளை வருது அப்படின்னா வியக்த ரூபம், வியக்த உணர்வை மறக்க தெரியாதா? தந்தைக்கு சமமாக நிரந்தரமாக பரிஸ்தாவாக ஆக தெரியாதா? ஒரு நொடியினுடைய எண்ணத்தை நிரந்தரமான உறுதியானதாக ஆக்க தெரியாதா? ஆகத்தான் வேண்டும், செல்லத்தான் வேண்டும். அந்த மாதிரி ஒரு நொடியினுடைய எண்ணத்தின் பயண சீட்டை வாங்க தெரியாதா? சக்தி அப்படிங்கிற அந்த பொக்கிஷம் இருந்த போதிலும் இந்த பயண சீட்டை முன்பதிவு செய்ய முடியாதா? உலகத்தினுடைய அனைத்து ஆத்மாக்களுக்கும் பார்வையால் நன்மை செய்வித்து அவங்களையும் தன்னுடன் முக்தி, ஜீவன் முக்தி அப்படிங்கிற அந்த ஆஸ்தியை தந்தை கிட்ட இருந்து பெற செய்ய முடியாதா? தந்தையின் அல்லது தன்னுடைய பக்தர்களை அவர்களுடைய அலைவதிலிருந்து விரைவாக விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் தீவிரமாக உற்பத்தி ஆகுதா? இரக்க மனமுடைய தந்தையின் குழந்தைகள் நீங்கள். துக்கம் அமைதியின் மேல துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களை பார்த்து உங்களால் சகித்து கொள்ள முடியாதா? உங்களால் சகித்து கொள்ள முடிகிறதா? இரக்கம் வரவில்லையா? அநேக விதமான அழியும் சுகம் சாந்தியில ஒருநிலை கொள்ள முடியாமல் ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் யார் தந்தை மற்றும் தன்னை மறந்திருக்கிறாங்களோ அந்த மாதிரி மறந்திருக்கும் ஆத்மாக்கள் மேல் நன்மை செய்யும் பாவனை மூலமா அவங்களுக்கும் அடைய வேண்டிய யதார்த்த லட்சியத்தை சொல்லி அழியாத பிராப்தியை அடைய செய்வதற்கான எண்ணம் உருவாகவில்லையா? இப்பொழுது நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வார பாடத்துக்கு பதிலா தன்னுடைய வரதானங்கள் மூலமா, தன்னுடைய அனைத்து சக்திகளின் மூலமாக ஒரு நொடிக்கான பாடத்தை எடுங்க. அப்பதான் அனைத்து ஆத்மாக்களையும் ஆத்மாக்களினுடைய உலகத்துக்கு தந்தையோடு திருப்பி அழைத்து செல்ல முடியும். அசரீரி ஆகுக, நிராகாரி, நிர் அகங்காரி மற்றும் நிர்விகாரி ஆகுக என்பதனுடைய வரதானம் வரமளிக்கும் வள்ளல் மூலமா பிராப்தியாக கிடைச்சிருக்குது இல்லையா? இப்போ அந்த மாதிரி வரதானத்தை நடைமுறையில கொண்டு வாங்க. அதாவது தன்னை ஞானம் நிறைந்த, நினைவு நிறைந்த, குணம் நிறைந்த மற்றும் சாட்சாத்கார மூர்த்தியாக ஆக்குங்க. யார் எதிரில் வந்தாலும் அவங்களுக்கு
நெற்றி மூலமாக நெற்றியினுடைய மணி தென்படட்டும், கண்கள் மூலமாக ஒளி தென்படட்டும், மற்றும் வாய் மூலமாக வரதானத்தினுடைய வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டிருப்பதாக தென்படட்டும். எப்படி இதுவரையிலும் பாப்தாதாவினுடைய மகா வாக்கியங்களுக்கு நடைமுறை சொரூபம் கொடுப்பதற்காக பொறுப்பாளராக ஆகி வந்திருக்கீங்க, இப்போ இந்த சொரூபத்தை நடைமுறைப்படுத்துங்க. பாப்தாதா குழந்தைகளினுடைய அன்பு, சகயோகம் மற்றும் சேவைக்காக அடிக்கடி திருப்தியினுடைய மலரை தூவி கொண்டிருக்கிறார். கடின உழைப்புக்காக நன்றி கூறுகிறார். கூடவே எதிர்காலத்துக்காக இப்பொழுது விரைவில் அதிவேகமாக இன்னும் மிச்சம் இருக்கும் ஈஸ்வரிய சேவையை செய்து முடியுங்க. அதாவது தன்னை தந்தைக்கு சமமானவராக ஆக்குங்க. தந்தையினுடைய அழைப்பு அப்படிங்கிற விரிந்திருக்கும் கைகளில் உள்ளடக்கிடுங்க மற்றும் சமமாக ஆகிடுங்க. அன்பினுடைய பிரத்யட்ச சொரூபம் சமமாக ஆகிவிடுவதாகும். இன்று பாப்தாதாவுடன் செல்வீங்களா? அந்த மாதிரி எவரடியாக இருக்கீங்களா? அல்லது இன்னும் மீதி இருக்கும் சேவையினுடைய சுப சம்பந்தம் இருக்குதா? அனைத்து காரியங்களையும் செய்து முடித்தாகிவிட்டதா? அல்லது இன்னும் மீதம் இருக்குதா? அதை பின்பு சூட்சும வதனத்திலிருந்து செய்வீங்களா? ஒரு நொடியில் அனைத்து சம்பந்தம், அனைத்து சேவையினுடைய காரியத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னா வாங்க போகலாம். முறையீடு செய்து கொண்டிருக்கீங்க. ஆனால் தந்தையோ உடன் அழைத்து செல்வதற்காக தயாராக இருக்கிறார். அனைத்து கணக்கு வழக்குகளை முடித்தாகிவிட்டதா? தந்தை தயாராக இருக்கிறார். வாருங்கள் போகலாம். பின்பு திரும்ப வேண்டியது இல்லை. நல்லது. அன்பு மற்றும் சகயோகம் இரண்டிலும் இருக்கக்கூடிய, தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் துணைவனை துணைவானாக அனுபவம் செய்யக்கூடிய, தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் துணைவனை துணையாக அனுபவம் செய்யக்கூடிய, அனைத்து எண்ணங்களை நடைமுறை ரூபத்தில் கொண்டு வரக்கூடிய நெருக்கமான நட்சத்திரங்களுக்கு, நெற்றி மணிகளுக்கு, கழுத்தில் மாலையின் மணியாக உருளக்கூடியவர்களுக்கு, வெற்றி மாலையின் வெற்றி ரத்தனங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் நமஸ்காரம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.